தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. ஹல்லேலூயா. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பாடகிமா என்னை குறைந்தாலும் தேவன் நமக்கு உண்டே. பாடகிமா என்னை குறைந்தாலும் தேவன் நமக்கு உண்டே. கர்த்தர் உண்டே, வார்த்தை உண்டே, அவர் அற்புதம் உண்டே. கர்த்தர் உண்டே, வார்த்தை உண்டே, அவர் அற்புதம் உண்டே. காற்றோரை வற்றினாலோ, தேச பஞ்சத்தில் பாடினாலோ, காற்றோரை வற்றினாலோ, தேச பஞ்சத்தில் பாடினாலோ, பானையில் மாயன்னை குறைந்தாலும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயன்னை குறைந்தாலும் தேவன் நமக்கு உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டே, வார்த்தை உண்டே, தூதன் உண்டே, அவர் அற்புதம் உண்டே. கர்த்தர் உண்டே, வார்த்தை உண்டே, தூதன் உண்டே, அவர் அற்புதம் உண்டே. காற்றுனை வற்றினாலோ, தேச பஞ்சத்தில் பாடினாலோ, காற்றுனை வற்றினாலோ, தேச பஞ்சத்தில் வாடினாலோ, பானையில் மாயனை குறைந்தாலும் அதுவும் தேவன் நமக்கு உண்டு. ஆமென். முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரமொன்றில் தோன்றிடுவே. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரமொன்றில் தோன்றிடுவே. அளவற்ற நன்மையால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையால் வார்த்தை வந்து விசுவாசத்தோட கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. தேவி காற்றுனை வற்றினாலோ, தேச பஞ்சத்தில் வாழினாலோ. Hallelujah. அதை பத்தி கவலைப்படாத. ஒரு எரியாவை உனக்கு அனுப்புவார். ஆமென். வழி இல்லை என்று கலங்கும் நேரம் புது வழி வந்து திறந்திடுவார். வழி இல்லை என்று நினைக்கும் நேரம் புது வழி வந்து திறந்திடுவார்.
தாங்கிடும் கரத்தினால் தூக்கி சுமந்திடுவார். தாங்கிடும் கரத்தினால் தூக்கி சுமந்திடுவார். கத்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதமுண்டு. கத்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதமுண்டு. காற்றுரை கற்றினாலும் தேவ பஞ்சத்தில் பாடினாலும் எனக்கு உண்டு. தேவனையால் நீ வாடும் நேரம் இருக்கிறவர் பங்கிடுவார். தேவனையால் நீ வாடும் நேரம் இருக்கிறவர் பங்கிடுவார். அளவற்ற அன்பினார் கண்ணீரை துடைத்திடுவார். அளவற்ற கண்ணீரை துடைத்திடுவார். கத்தருண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதமுண்டு. 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 கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை தூண் பார்த்தோம்? என்னென்ன தூண்? கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கை, உண்மை உத்தமம், உண்மையும் உத்தமமும், உதார குணம், உதார குணம், ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இருக்கீங்களா? எதுல ஜாக்கிரதையா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியா? உதார குணம் இருக்கா? உண்மையும் உத்தமமும் இருக்கா? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கா? அது உண்மையா இருக்குன்னா இப்ப எத்தனை தூண் உங்கள்கிட்ட? நீங்க எத்தனை தூணா மாறி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தூணு நம்ம பார்க்குறோம். அந்த தூணுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா? விசுவாச வார்த்தையாக இருக்குமா? ஆமாம், ஞானத்தை கட்டி எழுப்புறதுக்கு அந்த தூணுக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு 5வது தூணு ஞான வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. உன் வாயின் வார்த்தை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் யாருக்கு பிரிதியா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரிதியா இருக்கணும் அவர் சமூகத்தில். அப்போ வாயின் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? விசுவாச வார்த்தையா இருக்கணுமா? அந்த விசுவாச வார்த்தை ஞான வார்த்தையா இருக்குமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருக்கிட்ட இல்லை, வேற யாருக்கிட்ட இல்லை, உங்கள்கிட்டே இருக்கு. உங்க வாயின் வார்த்தையின்படி உங்க வாய் என்ன சொல்லுதோ, அந்த வாயில் என்ன இருக்கு? உங்க நாவில் என்ன இருக்கு? மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. நீ எதை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நீ விரும்புறியோ அதை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, மரணமும் ஜீவனும் அந்த உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் ஆமென் இன்றைக்கு உனக்கு ஆலோசனையா இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:11 வாசிங்களேன். நீதிமானுடைய வாய், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அது ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்க என்ன சொல்றாரு? நீதிமானுடைய வாய் அது எப்படிப்பட்டதா? ஜீவ ஊற்றிலிருந்து. அதுல வேற கலப்பட தண்ணி ஏதாவது வருமா? சாக்கடை தண்ணி. அது எப்படிப்பட்ட தண்ணி? ஆசீர்வாதமான தண்ணி, தெளிந்த நீர். அல்லேலூயா. நல்ல பருகக்கூடிய ஒரு நீர், சுத்தமான நீர், அனுபவிக்கக்கூடிய நீர். யாராவது கூவத்தில் யாராவது குதிப்போமா போய்?
அதே சமயத்தில் நல்ல தண்ணி ஆறு ஓடுனா உடனே ஒரு டைவ் அடிக்கணும்னு தோணும். பசங்களுக்கு அப்படி தானே டைவ் அடிக்கிறது. யாரும் அதெல்லாம் தெரியல, நாங்கள்லாம் டைவ் அடிச்ச ஆளுக்குதான். அப்படியே ஓரமாகவே போயிட்டு அந்த உள்ள அந்த செடிகளுக்குள்ள கொடிகளுக்குள்ள அப்படியே போய் மறைஞ்சு மறைஞ்சு போய் ஒரு பெரிய மரம் அப்படி ஆற்றுக்கு மேலே அப்படி வரும். அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரத்துலேருந்து குதிக்கிறது ஒரு சுகம். அங்கேருந்து குதிச்சு அந்த தண்ணி அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகும். எந்த இடத்துல குதிச்சு எப்படி கை வச்சா எந்த இடத்துல போய் கரையேறலாம் அப்படின்ற நேக்கோடு இறங்குவோம். ஒரு ஐடியாவில் இறங்குவோம். கொஞ்சம் மிஸ் ஆனால் போயிடுவான், அவ்வளோதான். ஆனாலும் அப்படியெல்லாம் அதெல்லாம் அனுபவம், அந்த டைவ் அடிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்ம நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்டது? அது ஜீவ ஊற்று. அப்போ வாயில இருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமான வார்த்தை, முடிந்த அளவு அநேகருக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாய், பிரயோஜனமுள்ள வார்த்தையாய், ஆலோசனை கொண்டு வருகிற வார்த்தையாய், அது ஆசீர்வாதமான வார்த்தையாய், அது ஒரு அனுகூலமான ஒரு வார்த்தையாய் நம் வாயில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வேதத்தை என்ன செய்யணும்? கவனமாக அந்த ஞான ஆமீன் சத்தியத்தை நீங்கள் கவனமாய் வாசிக்கணும். இதுதான் நமக்கு சகல ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிற ஒரு வழிவாசல். இதை நீ வாசிக்க வாசிக்க எந்த அளவுக்கு வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ இந்த வார்த்தைகளை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயில வர்றதில்லை, வரக்கூடாது. அதுக்கு என்ன? அடிக்கடி இந்த வார்த்தைகளை பேசி பழகுங்க. சமயம் கிடைக்கிற போதெல்லாம் வசனங்களை பேசி பாருங்க. அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. அடிக்கடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம், நன்றி, ஸ்தோத்திரம், மகிமை, கிருபை எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே மற்ற இடத்துக்கு அங்கே இடம் இல்லை, மற்ற சூழ்நிலைக்கு அங்கே இடம் இல்லை. வெறுமையாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஸ்தோத்திர பள்ளி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு டம்ளர் இவன் அப்படி எம்டியாக இருந்ததுன்னா அந்த டம்ளரில் என்ன காத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்பேற்பட்ட காத்திரு, சுத்தமான காத்தா அசுத்தமான காத்தா நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அந்த தண்ணீர் நிரப்பி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், எந்த காத்து உள்ள போறதுக்கு வழி இல்லை. அந்த தண்ணீர் தான் ஜீவன் தண்ணீர். அப்படியா? அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க உள்ளத்தை எப்படி இருக்கு? எப்படி நீங்க அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஞான வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? அப்படியே நிரப்பி வைக்கணும். அதான் வேதம் அழகாய்ச்சல், உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ உள்ளத்தில் நீ என்னத்தை ஃபீட் பண்ணி என்னத்தை நிரப்பி வச்சிருக்க, என்ன மனசுல நிறைஞ்சிருக்கோ அதுதான் என்ன ஆகும்? வெளிப்படும். இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன தகராறு வந்தால் என்ன செய்வாங்க? கணவன் மனைவியை திட்டுறதும் மனைவி கணவனை திட்டுறதும் ஒரே இதுதான். நிறைய வார்த்தைகள் சொல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் சகோதரன் ஈஸியாக சொல்லிடுவார். சகோதரியை பார்த்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? உடனே உன்னை கட்டுறதுக்கு ஒரு கழுதை கட்டிடலான்னுவாங்க. உடனே அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வழக்கம் தானே, அப்படிதான் திடீர்னு எதாவது பேசுவாங்க. ஆனால் அதோடைய வார்த்தை எவ்வளவு கடினமானது என்பது, அவங்க எவ்வளவு அது வேதனையாக இருக்கும் அந்த வார்த்தையை கேட்க, எவ்வளவு கடினமான வார்த்தை, அது எவ்வளவு பலவீனமான வார்த்தை. அந்த வார்த்தையை திரும்ப நம்ம வாங்க முடியுமா? அந்த கடினமான வார்த்தைகளை நம்ம பேசுறதுன்னா ஈஸியாக பேசிடலாம். அதான் உலகத்தை அழகாக சொல்லுவாங்க, எல்லை போட்டால் எடுத்துடலாமா, சின்னதுதான் ஆனாலும் எடுத்துடலாம். ஆனால் சொல்ல போட்டால் என்ன செய்ய முடியாதான்? பொறுக்க முடியாது. ரொம்ப கவனமாக பேசணுமா. ஞானமுள்ள வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருகிறத எப்படின்னு விசுவாச வார்த்தையாக இருக்கணும். மற்றவங்களை உயிர்ப்பிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு வரணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாராவது ஒரு கஷ்டத்தை சொன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அப்படி தான் இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அவங்களை பார்க்கவே இல்லை. எண்டுக்கு போயிடுவாங்க. நானும் ஆர்மியில் செலெக்ஷன் ஆனேன். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு செலெக்ஷன் போய் செலெக்ஷன் ஆனேன். அப்போல்லாம் பசங்களாம் விளையாட்டை பேசிகிட்டு இருக்க வார்த்தை என் வாழ்க்கையை தலைகள்ல கொண்டு போயிடுச்சு. எப்படின்னா, இவனுங்க பேசுகிற பேச்சு எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? மிலிட்ரிக்கு போறியா? அங்கே என்ன தெரியுமா? பெரிய கிணறு,
ஓடி போய் தவ சொல்லுவாங்க. தவிட்டேன்னு வச்சுக்கேன், நீ பாஸு. ஆமாம், பாஸ் தான். ஆனால் உள்ள விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன், சாம்பல் தான் இங்கே வரும். என்ன சொல்கிறான் பாருங்க முடிவு. இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துமா, உன்னை பயமுறுத்துமா, இல்லை உற்சாகப்படுத்துமா? இந்த வார்த்தை நானும் 3 நாள் செலெக்ஷன் ஆகி, அந்த செலெக்ஷன், அந்த இது ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டுன்னு செலெக்ஷன் ஆகி படுத்துட்டேன். விடிஞ்சா ராஜஸ்தான் போகணுன்ட்டான். மத்தியானம் 3 மணிக்கெலாம் உங்களுக்கு கொண்டு போயிடுவோம் ராஜஸ்தான். நைட்டு அப்போல்லாம் உலகத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் லாட்ஜின்னு ஒரு லாட்ஜ் இருக்கும். அதில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். எனக்கு ரூம் எடுத்து அங்கே தங்கியிருந்தேன். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் விடிய விடிய அந்த பாட்டுகளை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த டீ நைட்டு ட்ராவல் போகிறவங்க வரவங்க அந்த டீ கடையில் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ உள்ள சினிமா பாட்டு ஒரு பாட்டு. என் நைட்டெல்லாம் தூக்கம் வரல. காரணம் செலெக்ஷன் ஆகிட்டோமே, தூக்கம் வந்துருக்கேன். தூக்கம் வரல, ஒரே சந்தோஷம், ஒரே எக்ஸைட்டட். நாளைக்கு நான் அங்கே நிற்பேன், அப்படி நிற்பேன், இப்படி நிற்பேன், அப்படியா இப்படியா. ஊருக்கு வரும்போது திரும்ப நான் அவனை மாதிரி வருவேன், இவனை மாதிரி வருவேன். கனவு. தூக்கம் இல்லை, நல்ல சந்தோஷமும் போயிட்டு இருக்கு. நைட்டு ஒரு 2:45. அது வரைக்கும் தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. எனக்கு அவ்வளவு ஆர்வம். போயிடணும், போய் சேர்ந்துடலாம், அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் போனால் திரும்ப லீவில் வருவேன். எப்போ ட்ரைனிங் முடித்து லீவு கொடுப்பாங்க. 1 மாதம் லீவு கொடுப்பாங்க, 2 மாதம் லீவு கொடுப்பான். வந்தால் என்ன செய்யலாம்? அந்த ட்ரெஸ்ஸோடு தான் வருவேன். அவளை ஊருக்குள்ளே எங்கே வேலை, காஷ்மீரில் வேலை செய்வான். இன்னும் எங்கள் ஊருக்குள்ளே யூனிஃபார்ம் போட்டு போகாத ஒரே ஆள் நான் தான். லீவில் எல்லாம் போட்டு வருவாங்க, நான் போட்டு எனக்கு போயிட்டேன், பிடிக்காது. லீவில் போகும்போது எதுக்குங்க, நான் சொல்லி தான் தெரியுமா, வேணாம், நான் பிள்ளையாக வர்றேன் அப்படின்னு நினச்சி வர்றேன். ரைட்டு, இப்படி போயிட்டுருக்கா. திடீர்னு பாட்டு போடுறான். எங்கே? ஒரு சினிமா பாட்டு போடுறான். என்ன பாட்டு தெரியுமா? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் பாட்டு. அந்த சினிமா அப்போ தான் வெளியாச்சு. அந்த படம், அது பேர் தெரியல, ஆனால் ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப மெலோடி. அந்த நைட்டில் இதமாக கேட்டுக்கிட்டு அந்த ஆனால் அந்த பாட்டை கேட்ட உடனே திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு சிவரிங் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்ம இப்படி பேசிட்டு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி படுத்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமே, ஒரு நிமிஷத்தில் சொன்ன அப்போ தான் ஞாபகம் வருது. எப்படி வருது? கிணத்துல விழுந்தேன்னு வச்சுக்கேன், அவள் தான் இங்கே சாம்பல் தான். அது பாடி வராதான். பசங்க பேசுறது அவனுக்கு எனக்கு சும்மா என்னத்தையாவது அப்படியே கதையை கட்டி என்னத்தையாவது ஒன்று சொல்லி அந்த டைம் பாஸ் பண்ணுவானுங்களே பசங்க விளையாட்டுத்தனமா. நீங்கள் 2 சின்ன பசங்க பேசுனதை கேளுங்களேன், தனியாக உட்காந்து என்னென்னமோ பேசுவானுங்க, நம்ம புத்தி கெட்டாதெல்லாம் பேசுவானுங்க. அது மாதிரி தான், அதை கேட்டு தான் இதெல்லாம் பாட்டு அந்த சூழ்நிலையை பார்த்தேன். இன்னைக்கு திடீர்னு எனக்கு அது ஒரு ரெவலேஷன் மாதிரி வருது, வெளிப்பாடு, அந்த ஞாபகம். அப்படியே நேரம் என்ன பண்ணேன், ஒரு 3:30 கிளம்பி அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக கோயம்புத்தூருக்கு போனேன். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜில் அங்கே நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு சும்மா அப்படியே அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து வண்டி வீட்டுக்கு போச்சு. போட்டு அந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிட்டேன், எனக்கு திடீர்னு உடம்பு சரியாயிடுச்சு, நான் 1 மாதம் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு கடைசியில் அங்கே செலெக்ஷன் ஆகி அங்கே இருந்தவர் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு அங்கே தான் எல்லாம் நம்மளுடைய சரித்திரமே இருக்குமே, வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அதில் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அது அப்படியே மறைஞ்சும் போச்சுன்னு வைங்களேன். நானும் கூட எங்கள் வீட்டில் செம்ம இருக்குன்னு நினச்சேன், அது அப்படியே போயிடுச்சு. நானும் அப்படியே நைஸாக மறைச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதை ஜீரணிக்க முடியாது. அந்த ஒரு தப்பு பண்ணினதுனால 10 முறை காத்திருந்தேன். போகிற இடமெல்லாம் ஃபெயில் ஆகி வருவேன். முதல் டைம் பாஸு. அதை நான் அலட்சியம் பண்ணதுனால, இந்த வார்த்தைகளை, இந்த ஆலோசனையில் நான் சரியாக நிற்காததுனால என் சுய புத்தி அப்போ எனக்கு தெரியலையே, அந்த வயசு, அந்த சூழ்நிலை, ரட்சிப்பில் இல்லை, சத்தியத்தை கேட்கல, உலகத்தில் இருந்த நேரம். அதனால தான் அந்த உலகத்தில் பாட்டு என்ன மாற்றிருக்கு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம வாழ்க்கையில் நடந்த அப்படியே சம்பவத்தை அப்படியே சொல்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், தேராது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த ஆலோசனையை நீ கேட்க கூடுமானால், இதில் இருக்கிற ஆலோசனை இல்லாம எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை. அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆலோசனை சங்கத்தில் வச்சு உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து உன்னை அவருடைய ஆலோசனையின்படி உன்னை வழி நடத்தி. அல்லேலூயா. ஆமாம், அதை எனக்கு உஷாரா இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை கேட்கறதுல கவனம் புரியுது உங்களுக்கு. இப்போ வார்த்தையை நான் எப்படி கவனிச்சிருப்பேன் பாருங்க. இப்படிலாம் நீ வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு அப்படிலாம் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம். அன்னைக்கு அந்த வார்த்தையை நான் அந்த உலகத்தை அந்த வெளி சத்தத்தை கேட்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எப்படி வேற லெவல். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லை. நான் ஒருவேளை அங்கே போயிருந்தா கூட என்ன செஞ்சிருக்க முடியாது, இங்கே நான் வந்திருக்க முடியாது. எப்படி வேணாலும் சொல்லலாம், விசுவாசத்தில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், போகட்டும். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கேட்குறீங்களோ அந்த ஆலோசனையில் கொஞ்சம் உங்களுக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. என்ன ஆலோசனை? அவருடைய வார்த்தையை கேளுங்க, கவனிங்க. மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை தியானிங்க. அது உங்களுக்குள்ள நிரம்பி உங்கள் உள்ளத்தை நிரப்புங்க. உங்கள் இல்லமெல்லாம் நிரம்பி இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களால், வார்த்தைகளால், ஆலோசனைகளால் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை ஆமே படிக்கிறவங்களா, வாசிக்கிறவங்களா, தியானிக்கிறவங்களா, அதை பேசுகிறவங்களா, அதை பிரதிபலிக்கிறவர்களா நாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. நீதிமானுடைய வாய் அது ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நிறைய பேர் பாருங்க விளையாட்டாக பேசுவாங்க, ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாங்க. அப்படி உள்ள ஆட்கள் பாருங்களேன், அப்படியே விளையாட்டாக பேசுவாங்க, குத்தலாக பேசுவாங்க. சில பேருக்கு அது ஒரு சுபாவமாகவே இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்யாது, அது நமக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம்னா ஈஸியாக சொல்லிட்டானே, அந்தால இந்த வார்த்தையை ஒரு மாதிரியாக சொல்லிட்டானே, எப்படி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடும். அதெல்லாம் நீங்கள் உடனே என்ன செய்யணும், உடனே அதை டெலீட் பண்ணிடணும், அதை மனதில் வைக்கக்கூடாது. இது அந்நிய சத்தம். அதனால தான் அவன் உட்கார்ற இடத்துல நீ உட்காராத, அவனோட நீ கூட்டு சேராத. நான் ஒரு பெரிய அதிகாரிகிட்ட இருந்தேன். அவர் என் மேலே ரொம்ப பெரிய என் மேலே நம்பிக்கை. நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா இனி ஒன்றும் சொல்ல மாட்டார், இனி ஒன்றும் சொல்ல மாட்டார். டே நீ அவங்க கூட ஏன் பேசுகிறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டார். உங்களை பார்ப்பார், பார்த்துட்டு யார் நீ, அவன் மறந்து போயிடுவான். யார் நீ சொல்லுவான். ஏன் முடி வெட்டலை, ஏன் பாலிஷ் போடல, ஏன் இந்த ட்ரெஸ்ஸு, அது எதாவது ஒன்று ரிமார்க் பண்ணி இனி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன், அவுட். திரும்ப என்கிட்ட பேசுவீங்களா நீங்கள்? நான் இப்போ போயிடுவேன். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரம். அவர் பக்கத்தில் அப்படி போகும்போது அவங்க கூட சேராத, அவன் மோசமானவன் அப்படின்வாரு. எனக்கு அது புரியல. காரணம் ஏன், அப்படி ஆட்களோட நீ இருந்தன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது அவன் உன்னோட பேசி இங்கே இருக்கிற ரகசியத்தை என்ன செய்வான், வெளியில் உனக்கு வஞ்சகம் பண்ணி உன் வாயை வாங்கி என்ன செய்வான், பிரச்சனையாக்கிடுவான். இன்றைக்கி என்ன நடந்தது, யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன நடந்தது, என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு வாக்கில் அப்படியே பேசி. அதனால தான் சொல்லுவாங்க அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக பேசினாலே ரகசியங்கள் வெளியாகும். அப்போ எந்த அளவுக்கு நீ பேசுகிறியோ அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் என்ன ஆகும், வெளியில் போகும். அதனால் படன்னு பேசக்கூடாது. அமைதியாக பொறுமையாக பேசணும், நிதானிச்சு பேசணும். என்ன பேசுகிறோங்கிறத பேசணும். அதை கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும், அவருக்கு சித்தமான வார்த்தைகளை பேசணும். ஒருத்தர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குதா, ஏதோ ஆண்டவர் அப்படி தான் நான் நினைப்பேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இவங்க இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்ன, அப்போ நமக்கு ஏதோ நன்மை இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதோ நன்மை இருக்குது அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒருத்தரை ஆண்டோடைய பிள்ளையை சந்திக்கும் போது மிகுந்த ஆறுதலாக இருக்கும். என்னை கொண்டு உங்களுக்கும், உங்களை கொண்டு எனக்கும். அப்படியே நினைக்க முடியாது, நான் தான் ஒஸ்தி ஆண்டவர் ஏன்ட்ட தான் சொல்லி ஒன்று அதுக்காக தான் இல்லை. உங்ககிட்டையும் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ளும்படி, உங்ககிட்ட ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொள்ளும்படி எனக்கு ஒன்றை கொண்டு எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இதெல்லாம் நான் உலகத்திலிருந்து அந்த இந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, உயர்ந்த இடங்களில் நான் இருந்ததுனால இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னிடத்துல சில காரியங்களை சொல்லி என்னை கேட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் உள்ளக்குள்ள ஒரு அதே போல் இன்னொரு உயர் அதிகாரி உள்ளே வந்துட்டார். ஒரே வார்த்தை அவுட்டுன்ட்டார், கோ அவுட் கால் யூ பேக். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னை சாதாரணமாக நினைக்க சின்ன பையன் தானே, இவனுடைய சாதாரண ரேங்க் உள்ள வந்து அப்படி இல்லை, ஹீ இஸ் மை ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய பிரதிநிதி. எனக்கு தெரியாத விஷயங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். நாங்கள் ஒருவர் பரிமாறிக்கொள்ளுவோம். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் தேவையில்லாமல் என் பர்மிஷன் இல்லாமல் என் ரூம்குள்ளே நுழையலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே முக்கியம் கொடுக்குறாரு பாருங்க உலகத்தில். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நான் அங்கே போய் நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், யாராவது கிட்ட சேர்ப்பாங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, ஆசீர்வாதத்துக்கு வழிவாசல், நம்ம முன்னேறி செல்வதற்கு ஒரு படி, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து. அதனால் இவங்கள்ட்ட இருந்து நம்மளை காட்டிலும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள்கிட்ட நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. நம்ம அப்படியே நாம தான் நீதிமான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம இடம் போட முடியாது. நம்மளை காட்டிலும் ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க தான், ஆனால் அவங்கள்ட்ட இல்லாத நீதி நம்மள்ட்ட இருக்காது. அவங்க நல்ல நேர்மையாக இருப்பாங்க, நம்ம இதில் தவறி இருக்கலாம். நம்மள்ட்ட ஒரு போராட்டம் இருக்கும். அவங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருப்போம். நாங்கள் என்ன இருந்தாலும் ஏசப்பா அப்படி இருக்கக்கூடாது. ஒன் நிமித்தம் அவங்களே மாற்றுவாராங்க. அல்லேலூயா. அதனால கவனமாக ஞானமுள்ள வார்த்தைகள். அவங்க மனசு சோர்ந்து இருக்கும்போது என்கிட்ட சில 2 வார்த்தை ஏதாவது நான் சொல்லி கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், அது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும். அப்படி ஒரு தலையாட்டி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. நான் வெளியில் வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட எனக்கு ஒரு துணிச்சல், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு மேன்மை. நம் வாயில் அவர் வார்த்தையை வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனமாக அதை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். சபையில் என்ன வார்த்தை நீ கேட்டோன்னு அந்த வார்த்தையை அப்படியே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அது நாளடைவில் எனக்கு திடீர்னு மறந்துக்கிட்டு போயிடும். சூழ்நிலையில் தேடி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் தான் இப்படி ஆரம்ப பாடலாக அந்த வார்த்தையில் பாடல் இருக்குது. அந்த பாடல்னா நீ மறந்துடலாம், ஆவி பாடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஞாபகப்படுத்தும். இன்றைக்கி செய்தியில் கூட ஏதாவது ஒரு செய்தி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இடையில திடீர்னு எப்பயோ பாடின பாடல் வரும். அது எப்படி வரும்? நான் அப்படியே அந்த சப்ஜெக்ட் வர்ற நேரத்தில் அப்படியே ஆவியான டக்குன்னு அது அப்படியே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பாடலை அப்படியே லேசாக ஞாபகப்படுத்திடுவார். நீங்களும் ஒரு நேரத்தில் அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. நானும் அதை மறந்துருப்பேன், ரொம்ப நாளாக இருக்கும். அதனால் அந்த பாட்டை பாட வைப்பார். எப்படி அது ஏன் ஞானமா இல்லை, நான் விரும்பினது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது, எனக்கு நான் ஆசைப்படுறது எல்லாம் அதுதான். நான் போகையில் வருகையில் எல்லா நேரமும் அப்படியே பாடி தேவனை மகிமைப்படுத்துவது தான். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் தேவையில்லாத வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராது. வந்தால் அது எப்படி இருக்கும்? விசுவாச வார்த்தையாக இருக்கும், மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும், உனக்கு நல்ல ஆலோசனையாக இருக்கும். அதுதான் ஞானமுள்ள வார்த்தையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உன் வாழ்க்கையில் ஆவதும் வார்த்தையில் தான், அழிவதும் வார்த்தையில் தான். நீ நல்லா இருக்கிறதும் உன் வார்த்தையில் தான், நீ கெட்டு போகிறதும் உன் வார்த்தையில் தான். ஒரு வார்த்தை உன்னை டாப்புக்கு கொண்டு போயிடும், ஒரே ஒரு வார்த்தை உன்னை டவுனில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் உன்னுடைய சாட்சி, நீ அதை நெடுநாட்கள் ஆனாலும் கூட அது ஒரு வடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பேசுறது கவனமாக பேசணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு திருக்குறள் கூட இருக்கு, இனியே உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அல்லேலூயா. ஆமாம், நாம் பேசுவதற்கு ஆயிரம் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் பலவீனமான வார்த்தையை பேசணும்? ஏன் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசணும்? மற்றவங்களை துன்பப்படுத்துகிற வார்த்தையை பேசணும்? அதுதான் அர்த்தம். ஆயிரம் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இருக்குது. நல்ல சிந்தனையோடு இருங்க.
நல்லது பேசுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல சொற்களை நம்ம பேசுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வார்த்தை நீங்க பேசுங்க. தெய்வீக அன்பின் வார்த்தைகளை நீங்க பேசுங்க. கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் பேசி பழகுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிள்ளைங்களை திட்டும்போது கூட கவனமா திட்டணும். சாலமோன் ஞானி ஒரு அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறாரு. நீதிமொழிகள் 12:18 வாசிங்க. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம்னா என்ன? நல்ல மருந்து. அநேக புண்பட்ட மனச உன் வார்த்தை அழகா அப்படியே ஆற்றிடுமா காயத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா அந்த பாடல் கூட நம்ம பாடுவோம் பாருங்க. என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, நம்பிக்கையோடு நீ வந்தார் துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தார் துணையாக இருப்பேனே என்று, பாதை தெரியாத ஆட்டை போல தெரியாத ஆட்டை போல நல்ல நேசராக வந்து என்னை அல்லேலூயா. அப்ப அவர் காயத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னா அந்த அனுபவத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது, ஆண்டவர் எதுக்காகத்தான் காயப்பட்டார்? நமக்காகத்தான் காயப்பட்டார். அல்லேலூயா. ஆமா, இனி நீ சுமக்க தேவையில்லை, அதை அவர் சமூகத்தில் இறக்கி வையே. ஞானம் அப்படிப்பட்டவர்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு நீ ஆலோசனையை சொல்லுவதற்கு நீ கவனமா பக்குவமா இருக்கும்போது, ஆண்டவர் அதை என்ன செய்யறதுன்னே தெரியாம தவித்து நிற்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை ஓ நிமித்தம் ஏற்படுத்துவார்ல, ஒரு பலனை கொடுப்பார்ல, ஒரு ஆலோசனையை கொடுப்பார்ல, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார்ல, ஒரு நம்பிக்கையை கொடுப்பார்ல, ஒரு விசுவாசத்தை கொடுப்பார்ல. அது யார் செய்ய முடியும்? அல்லேலூயா. ஒரு போதகர் திடீரென்று அவருக்கு மிகுந்த வியாதிப்பட்டு போனார். அவர் வியாதிப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், இப்படி பெரிய பிரச்சனை வந்துருச்சு, எவ்வளவு வியாதி வந்துருச்சு, நம்ம இன்னும் ஓடணும்னு நினைச்சோமே, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அந்த மனுஷன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறார். பக்கத்து பெட்டில் இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. ஐயா ஸ்தோத்திரம் ஐயான்ற. ஸ்தோத்திரம் ஐயா, என்ன தெரியுது ஐயா? சொல்றது யாரு? பக்கத்துல ஒரு வியாதிப்பட்டு படுத்திருக்கிற மனுஷன். என்ன தெரியுது ஐயா? தெரியல ஐயா. ஒரு நாள் தற்கொலை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். எவ்வளவோ பிரச்சனை, பாடு, இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் என்ன சந்திச்சீங்க. அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை ஆறுதலாக சொன்னீங்க. அதை நான் கேட்டதுனால என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இந்த நிலைமையிலேயே வந்து நான் பார்க்குறேன். ஆனால் ஐயா, இன்னைக்கு நான் ஜீவிக்கிறதும், இன்னைக்கு நான் வாழ்கிறதும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதும், என் குடும்பத்தோடு நான் ஒன்றா இருக்கிறதும் உங்களுடைய வார்த்தை தான், உங்களுடைய ஜெபந்தான்.
இந்த மனுஷனுக்கு அப்படியே கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ கூட பாருங்க, தன்னுடைய பிள்ளையை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படி அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷனை பார்த்துட்டு ஏதோ அலட்சியமா போயிருந்தாரா, இல்லை ஏதோ ஆலோசனை சொல்லாமல் போயிட்டு இருந்தா, அவனை பலப்படுத்தாம அவனை உற்சாகப்படுத்தாம போயிருந்தா, அவனுக்கு ஒரு அப்படி தொட்டு அவனை ஒரு ஆறுதல் படுத்தாம போயிருந்தா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆறுதல் அவருக்கு கிடைச்சிருக்குமா? இந்த ஆறுதல் எவ்வளவு பெரியது! அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை நழுவ விட்டுறக்கூடாது. இந்த மனுஷனுக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு அப்படியே அந்த பலவீனம்லாம் எங்க போச்சோ, அந்த சோர்வெல்லாம் எங்க போச்சுன்னு இல்லை, ஆண்டவரை நல்ல விடுதலையோடு ஆராதிச்சாராம். அப்பதான் அவர் உணர்ந்தாராம், நம்ம சாதாரண ஆள் இல்லை, நம்ம யாருடைய கரத்துல இருக்கிறோங்கிறது நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பிரசங்கிக்கிற நாமே கொஞ்சம் தடுமாறிட்டோமே. அப்ப ஆண்டவர் எதற்காகவும் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இங்க வரலன்னா இந்த மனுஷனை நம்ம பார்த்துருக்க மாட்டோமே, இப்படி கூட நம்ம ஊழியம் நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு நம்மளை நிதானிக்க தெரிஞ்சிருக்காதே. எந்த இடத்துல எங்க ஆலோசனை வருது பாருங்களேன். ஆலோசனையில் அப்படி தடுமாற நேரத்தில் கூட ஆலோசனை சொல்லுவதற்கு ஒருத்தனை ஆண்டவர் உருவாக்க முன்னாடி பேசப்படுமானால் உன்னை நடத்துறது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால முடிஞ்ச அளவு யாராவது போகும்போது வரும்போது அழுது கொண்டிருக்கிறாங்களா, யாராவது மன துக்கத்தோடு இருக்காங்களா, ஏன் அப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கடலையே கடந்துட்டோம், காவா கடக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுங்க. நல்ல வார்த்தை இல்லை அது. கடலையே கடந்தாச்சு, இந்த சின்ன காவாய் கிடக்கிறது என்ன? இது அவனை எங்க கொண்டு போயிடும்? உற்சாகத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு விசுவாசத்துல வளருவான், நிற்பான். சின்ன வார்த்தை தான், ஞானமுள்ள வார்த்தை. இதை காட்டிலும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய பிரச்சனையோட எல்லாம் இருக்காங்க. பிரச்சனை இல்லாத இடம் தான் எங்க? வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி சொல்றாங்கல்ல, சொன்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னவா வீட்டுக்கு வீடு? பிரச்சனை இல்லாத வீடு என்ன? இதெல்லாம் ஒரு பெருசா நினைக்காதீங்க, விடுங்க, தட்டிட்டு போயிட்டே இருங்க, நாளைக்கு மாறிடும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல அப்படியே போயிடும். அப்போ உன் உள்ளத்தில் இந்த ஆலோசனை, இப்படிப்பட்ட ஆலோசனைகள், இப்படிப்பட்ட பலன் உனக்குள்ள இருக்குமானால் அநேகரை நீ பலப்படுத்தலாம். அப்போ இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம் என்ன? என்ன தோணுது? விசுவாசமான வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். அதுல நீ வளர 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 வளர, ஆமா, அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க பாருங்க, ஆடு மாடு மிருகம் எல்லாம் நம்மளோட பேச முடியுமா? பேச முடியுமா? நீ பேசுறது அதுக்கு புரியுமா? அது பேசுறது நமக்கு புரியுமா? அதுகளோடு பேசாத, பேச முடியாத. மனுஷனா இருந்தா கூட நாக்கில் ஏதாவது கேன்சர் ஏதாவது வந்து ஏதாவது நோய்பட்டு நாக்கை கூட கட் பண்ணி எடுத்துறான்னு வைங்களேன், அவனால் என்ன செய்ய பேசக்கூட முடியாத, அவன் வார்த்தை நம்ம கேட்க முடியாதுல்ல. அல்லேலூயா. மரித்தவன் நம்மளோட பேச முடியுமா? பேச முடியாத. ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவைகளை காட்டிலும், மிருக ஜீவன்களை காட்டிலும் நமக்கு ஜீவன் கொடுத்தது எதுக்காக? அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறும்படி. அப்ப நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்? ஆண்டவருக்கு பிரியமா பயன்படுத்தணும். வீட்டில் பேசுற வார்த்தை வெளியில மட்டும் இல்லை, நீ வீட்டில் பழகிறதான் வெளியில. வீட்டில் என்ன வார்த்தைகளை வழக்கமாய் நீங்க கொண்டிருக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க சட்டியில் இருக்கிறதானே அகப்பையில் வரும். கீரை குழம்பு வச்சுட்டு மீன் குழம்பு கேட்டால் வருமா? எடுக்க முடியுமா? கீரை குழம்பு வச்சுட்டு எனக்கு அந்த நடு பீஸ் மட்டும் போடுங்க, மீன் இல்லை, முள் இல்லாத பீஸ் எனக்கு தலையை மட்டும் போடுங்கன்னா எங்கே வரும்? கீரை தான் வரும். வேணா போட்டால் 2 மிளகா வரும், 2 வெங்காயம் வரும் அதில். அதான் வேற என்ன? அப்போ என்ன இருக்கோ அதுதானே வரும். அப்போ அது நம்ம எதில் உள்ளத்தை எப்படி நிரப்பி வைக்கணும்? அந்த சத்தியத்தில் நம்ம நிறைந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனையில் நிறைந்திருக்கும் பொழுது, அவருடைய ஆவியில அபிஷேகத்தில் நாம் நிற்கும் பொழுது, அவர் என்ன செய்வாரு? நீ போ, நான் பேசுறேன், நீ போ, நான் பேசுறேன். நான் என்னத்தை பேசுறது? நீ போ, நான் பேசுறேன், பயப்படாத, நீ போ.
எனக்கு சொல்றவர் உனக்கு சொல்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பேச்சு ஆற்றலை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும்? கட்டி எழுப்புவதற்கு, அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அதற்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீனா, புத்தினா ஞானம். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அவ்வளவுதான் அதை இடித்து போடுகிறாள். ஆமா, அது எதுக்கு நமக்கு அதை ஞாபகப்படுத்துவோம்? இப்படி கூட செய்யலாமோ அப்படின்னு கூட சில பேர் இடிச்சு போடலாம். போய் கடப்பாறையை தேடிட்டு இருப்பாங்க. இடிச்சு போடுவோம், என்ன இருக்கு? நமக்கே இல்லைன்னு இருக்கு. அப்புறம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அப்படிதானே நிறைய பேர் அப்படிதான். அவசரம், அந்த எமோஷன். எனக்கே இல்லை, இவங்களுக்கு மட்டும் என்னவா? அடிச்சு நொறுக்கிது, அடிச்சு எடுத்துரு, பார்த்துலாம். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுவாள். அல்லேலூயா. எனவே நீதிமொழிகள் 18:21 படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், அதுல பிரியப்பட்ட, அதுல விருப்பம் இருந்ததுன்னா அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. சாலமோன் சொல்ல சொன்னார், என்ன இருக்குமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சாலமோன் அப்படின்னா கிளம்பும்போது அந்த முதல் படி கால் வைக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட இந்த தேவ வார்த்தை விசுவாச சபை மக்களிடத்துல சொல்லுங்க. நான் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அவங்களும் என் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், என் தேவனுக்கு பிள்ளைகள். அவங்கள நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சொன்னேன்னு விரும்பினா அப்படிதான் எனக்கு திரும்ப வாசி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கனியை புசிப்பார்கள். பிரியப்படுகிறவர்கள், பிரியப்படுகிறவர்கள். பிரியப்படுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியப்படுங்க, அதை விரும்புங்க. நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க. சத்தியத்தை அதிகமாக வாசிங்க. நீதிமொழிகளை அதிகமாக வாசிங்க. சங்கீதத்தை அதிகமாக வாசிங்க. அங்கே என்ன உங்களுக்கு என்னென்ன ஆலோசனையெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த சங்கீத பகுதிங்கிறது மிகவும் முக்கியமான பகுதி, முக்கியமான பகுதி. மற்ற பகுதியில் எல்லாம் தேவனோடு, அதாவது தேவன் பேசுகிற வார்த்தை, தன்னுடைய தாசர்களோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தை. ஆனால் சங்கீதம்லாம் அதுதான் வேதத்தின் மையப்பகுதி, காற்று. அதுதான் என்னவா பிரயோஜனம் இல்லை. நீயும், அதாவது உனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிற பகுதி. இதை நீ வாசித்து, இந்த சங்கீதத்தை தியானித்து, நீ இந்த நீதிமொழிகளையும் நீ வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது விசுவாச வார்த்தைகளா இருக்கும். அவைகள் ஞானமுள்ள வார்த்தைகளா இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்ப ஒரு பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திடுவார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டே, இனியும் உதவிடுவார். இதுவரை உதவின எபினேசர் உண்டே, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார்.
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டே, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டே, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். விடுதலை அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். விடுதலை அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயமில்லையே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயமில்லையே. அன்பிலே பயமில்லையே. எதை நினைக்கும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார். உனது விருப்பம் செய்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார். உனது விருப்பம் செய்வார். உனது விருப்பம் செய்வார். எதை நினைத்தோமே கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோமே கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பாஸ்டர் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பரலோக பிதாவே, இதோ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நல்ல ஓய்வு நாளில் ஆண்டவரே இந்த சாயங்கால வேளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீர் அழைத்து வந்தீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஆமென் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாளை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு முன் குறித்த நல்ல தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஞானம் தன் வீட்டை
வீட்டை கட்டி ஆமென் தன் 7 தூண்களை சித்தரிக்கிறது போல தேவனே ஆமென் ஆண்டவரே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலும் ஆமென் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் தேவனே நாங்கள் ஆண்டவரே துதிக்கும்படி ஆராதிக்கும்படி நீர் கொடுத்த எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாயிருந்து கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அது ஜாக்கிரதையாய் நாங்கள் பயன்படுத்தும்படியாய் கர்த்தாவே அல்லேலூயா உதார குணமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய மகிமையிலே கர்த்தாவை நடத்தி கொண்டு வருகிறீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாய்கள் ஆண்டவரே ஞானத்தை பேசும்படியாய் நீர் எங்களுக்கு போதித்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே நீதிமானுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்றாய் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர். ஜீவ ஊற்றுக்குள்ளே கர்த்தாவே புரண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகரை பலப்படுத்த வேண்டும், அநேகருக்கு கர்த்தாவே வாழ்க்கையை கட்டும்படியாய் நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பேசத்தக்கதாய் ஞானமுள்ள வார்த்தைகளை புத்தியை புகட்டக்கூடிய வார்த்தைகளை கர்த்தாவே எங்கள் நாவிலே நீர் வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் துன்மார்க்கமாய் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய நாவை போல இராதபடி ஆமென் ஞானவான்களுடைய நாவாய் தேவன் ஆண்டவரே அறிவை புகட்டக்கூடிய ஒரு நாவாய் கர்த்தர் வைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆமென் கர்த்தருடைய கரங்களிலே எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் போல வழிநடத்தும் பேசின தாசனின் கர்த்தர் மறைத்தீரே இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பலப்படுத்தினீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுத்து உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் கருத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.